எடுத்துட்டு போகலாம் எங்கே வேணாலும். உள்ள இன்ஜினுக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறேன், அதான் பார்க்குறேன். டயர்னு ஓட்ட கற்றுக்குறாங்க. உள்ள இன்ஜின் இருக்குது பார்க்கணுமே, இருக்குதா இல்லையானே. எதுவுமே தெரிய மாட்டேங்குது, வெளியே தெரிய மாட்டேங்குது. டேய் இந்த காரை என்ன நினைச்சீங்களா? இப்போ பாரு எப்படி ரெடி பண்ற மாதிரி. இப்போ ஏய் ஜெர்மன் இன்ஜின்டா இது. இன்ஜின் ஜெர்மனி இன்ஜின் சொல்லு. ஏய் எவனாச்சும் கழட்டிருக்கானா பாரு ஏதாவது. 4 டயர் இருக்குது. உள்ள விழுணும். பாம்பு இருக்குதானே? பாம்பு வேணா இருக்குது. உள்ள ஒரு ஆள் படுத்துக்கலாமே. அவங்க இங்கே படுத்துக்கலாமே. யாரும் நான் படுத்துக்கலாம். விடு எடுத்துட்டு போய் கழுவலாம். வாங்க வாங்க வாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் गाइस. நான் பண்றது என்னோட கார் தான். இந்த கதியில ஆகி கிடக்குது. வச்சு செய்ய வேண்டியதான் இன்னைக்கு இந்த கார்ல. யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு மைக்கு கடை தேடி வந்தோம். ஜாலி கிராஸ் பண்ணுறதுலாம் இங்கே வந்து பார்த்தா மைக் பேரே தெரியாமல் இன்னும் ப்ளூடூத் 1/2 மணி நேரமாக தேடிட்டு இருக்கிறாங்க. இவங்க தான் இவனுங்களாச்சும் பரவாயில்லமா வாங்க தான் வந்தாங்க. விற்கிறவரு அவருக்கும் தெரியல, அவரும் தேடிட்டு இருக்காரு. அந்த விற்கிறது யாருன்னா இவரு தான். சார் ஒரு ஹாய் அவருக்கு தான் தெரியல. பாருங்க யூடியூப் வீடியோ பண்ணலாம், வீடியோ தான் பண்ணிக்கிறோம். எல்லாத்தோட ஓம் பர்ஃபார்மன்ஸ் தான் ஐயா இருக்கு. இது பாராட்டு வீடியோ. இதோட 4 தடவை ட்ரையல் அண்ட் டெஸ்ட் ஆயிடுச்சு. என்னால இதுக்கு மேல அசிங்கம் எல்லாம் பட முடியாது. வேணா பண்ணட்டும், இல்லன்னா என்ன பண்ண முடியாது. இன்னொரு வாட்டி டெஸ்ட் பண்ணலாம். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா வாங்கலாம். ஃபைனலா இத வாங்கிட்டோம். யூனிக்ஸ் 6 hours வருது போட்டுருக்கு. இது வாங்குறது கூட எனக்கு பிரச்சனை ஆகல. ஆனா இவனையும் வச்சுட்டு வாங்குறது தான் ரொம்ப பிரச்சனை ஆச்சுடா. சரி இந்த மைக் வாங்கி ஸ்பான்சர் பண்ண வருணுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிருங்க. தேங்க்ஸ் சொல்லிடுறான். ஏய் கேமரா ஸ்டார்ட் பண்றா, நம்ம கண்டென்ட்டுக்கு வருவோம். பண்ணிட்டியா? சூப்பர்ரா. நான் என்ன சொல்றேன்னா இப்போ நாளைக்கு கண்டென்ட் என்ன பண்ண போறோம்? நாளைக்கு போறோம், சமைக்கிறோம், ருசிக்கிறோம், வந்துட்டேக்கிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு மாடுலேஷன் வைப்போமா? நாளைக்கு போறோம், சமைக்கிறோம், ருசிக்கிறோம், வந்துட்டே இல்லடா நல்லா வரல வேணாம். இப்போ நான் என்ன சொல்றேன்னா நாளைக்கு போறோம், ருசிக்கிறோம், சமைக்கிறோம் எல்லாம் ஓகே. எங்க போறோம்னு தெரியல. ஹோட்டல் போறோம், அங்க போய் டிசைட் பண்ணிக்கலாம். ரோட்ல எங்க போய் ஜாக கடிச்சாலும் போலாம். ஏண்டா ஒரு ஃபர்ஸ்ட் கண்டென்ட் பண்ண போறோம், அது உருப்படியா ஏதோ ஒன்று பண்ணலாம்னு பார்த்தா ரோட்ல போலாம், எங்கெங்கயோ போலாம், அங்கெங்கயோ போலாம். ஏன்டா இப்படி பண்ணி போறோம்? அட்லீஸ்ட் ஐடியாச்சும் சொல்லுங்கடா, எங்க போலான்னு ஏதோ ஒரு உபயோகமா சொல்லுங்கடா. மச்சாரி இவங்க காலி சைட் ஒண்ணு இருக்குது, அங்க வேணா போய் சமைச்சு பண்ணுவாங்க. அங்கெல்லாம் செடி முளைச்சிருக்கோம்டா, ஃபுல்லா செடி. அப்படின்னா மஞ்சப்பள்ளி டேம் ஒரு இப்போ யாருக்கு காசு கொடுத்துட்டு செடியை தூக்கி போடலாமா? போய் வினோத் பண்ற சூப்பரான ஐடியா சொல்றான். கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணு. என்னடா ஐடியா சொல்றேன் பரவாயில்ல வாடா. ஏதோ சொன்னியா சொல்லு. ஐடியா சொல்றேன். இல்ல இப்போ யாருக்கு காசு கொடுத்துட்டு டக்குனு க்ளீன் பண்ணி வச்சிடலாமா? புடிங்க போல இதோ இங்க ஒருத்தர் இருக்கான் பாருங்க. ஆல்ரெடி மைக்குக்கு 900 ரூபாய் ஸ்பான்சர் 900 ரூபாய் கொடுத்தாங்க. 900 ரூபாய் செலவு பண்ணி மைக் வாங்க வச்சான். அத வாங்க வச்சவன் இவன் தான். வாங்க வச்சிட்டு இப்போ கண்டென்ட் பண்றதுக்கு திருப்பி அவங்க சைட்டுக்கே போய் அவங்க சைட்டையே திருப்பி க்ளீன் பண்ணி அவங்க சைடு நாச பண்ணிட்டு வந்துட்டேங்கறதா. அதுக்கும் காசு கொடுக்க சொல்றான். இப்படி கொடுத்துட்டே இருந்தா எனக்கு ஏதோ எனக்கு 3 நாமம் தான்டா. கண்டென்ட் ஏதோ உருப்படியா வர மாதிரி எனக்கு தெரியலையே. அது எனக்கு பட்டதான்டா டேய். பட்டதான்டா எனக்கு வெச்சுட்டீங்கடா. சரி இப்போ என்ன விஷயம்னா நம்ம மெயினா வந்து சமைக்க போறோம், எல்லாம் ஓகே. அது வந்து நம்ம ஒரு பெஸ்டா ஒரு விஷயம் பண்ண போறோம், எல்லாம் செஞ்சு ஓகே ஆயிடும் தான் நம்பிக்கணும். நம்பலாம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா அடுத்து என்ன சமைக்கிறோம், வெயிட் பண்றோம். ஓகே நெக்ஸ்ட் நாம கொஞ்சம் டிராவலிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. ஆமா நீ டிராவலிங் சொன்ன மாதிரி தான் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. அந்த மஞ்சன்மேல டேம் போலான்னு நாளைக்கு சொன்னோம்ல, அந்த இடத்துல கொஞ்சம் சீரியஸான ஒரு விஷயம் இருக்குதுடா. அது கொஞ்சம் யோசிக்கணும். அங்க ஒரு இடம் இருக்கு, அந்த முன்னாடி ஸ்ட்ரெயிட் ரோட்ல போயிட்டு டவுன் என்னன்னு அந்த ஏரி வருது இல்ல, ஆமா அந்த லெஃப்ட்ல கொஞ்சம் லெஃப்ட்ல போனோம்னா பயங்கரமான ஒரு விஷயம் இருக்கு. யாருமே பெங்களூர்ல இருந்து சரி, தமிழ்நாடுல இருந்து சரி, எங்க இருந்து போயிட்டு இருந்தாலும் அந்த விஷயத்த மட்டும் எப்ப போனோம்னா எப்படியாச்சும் ட்ரை பண்ணி அந்த இடத்துக்கு மட்டும் போயிடலாம். சொல்ற விஷயம் எங்களுக்கு காமிக்கிறனால அது என்னன்னு பாத்துடலாம்டா. சரியா
ஆனா விஷயம் என்னன்னா அங்க போறது எல்லாம் தப்பு இல்ல, அந்த இடத்துல போய் நான்வெஜ் சமைக்கிறோம் பாத்தியா, அதுதான் பயங்கரமான டேஞ்சரான விஷயம். பாரு இந்த ஜெனரேஷன்ல கதை அடிக்கிறேன் அப்படி இப்படி எல்லாம் நினைச்சுக்காத. நான் வீடியோ கூட யோசிச்சு பார்த்துட்டு இல்ல, சீரியஸா சொல்றேன், பயங்கர டேஞ்சரான விஷயம் இருக்கு. ஓகே அது ஓகே ரைட். இதுக்குள்ள ஃபாரஸ்ட் குள்ள என்ட்ரி ஆக போறோம். இது ஃபாரஸ்ட் எப்படின்னா இது வந்து தவரைக்கரை பேக் வாட்டர் பேக் இது மாதிரி பேக் யார்டு மாதிரி தவரைக்கரை ஏரியாக்கு. இது ஃபுல்லா ரொம்ப காடு, அங்கங்க ஒரு வீடு தான் இருக்கு, ரொம்ப காடா இருக்கு பாரு. அந்த வீடியோ ஸ்டாப் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் அந்த வீடியோ காமிடா சொல்றேன். கொடுக்குற பில்டப்புக்கு பயங்கரமா இருக்குடா இது. ஃபுல்லா ஃபாரஸ்ட். ஒரு வண்டி தான் இருக்குது, பின்னாடி வண்டி இல்லடா. சைட்டா இது இடம் இவ்வளவு நேரம் இங்க இருந்தானேடா. இல்ல பின்னாடி ஒரு வண்டி கூட காணோம். இருந்துச்சா நீ வரும்போது? இருந்துச்சு. அப்ப இருந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டோம். இவனை ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தான்டா அவன். அது இந்த மாதிரி இடத்துல பயங்கரமா இருட்டாக்குது மச்சி, சமசீனா இருக்கு. எனக்கே பக்குன்னு ஆகுது. ஒரு பின்னாடி வண்டி வந்துருச்சா என்ன? மூண்டா அவன் அப்பையில இருந்து ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தானே அவன். காணுமேடா. எங்க போறானா விட்டு போயிட்டு போறான். சரி நீ ஏதோ சொல்லிட்டு இருந்தியா சொல்லு. அதுதான்டா இது ரொம்ப ஃபாரஸ்ட் தவரைக்கரை. என்னடா என்னடா டேய் என்னடா டேய் நிறுத்தாதடா, என்ன சொல்றா? ஏய் என்னடா அது போகுது? டேய் எங்கடா?